தாய் கிழவியில் நடித்த மீனா. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திசரோ. அவர் வந்து அங்கே வந்து கொரியருக்கு அட்ரஸ் எழுதிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவோட வளகாப்பு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 10:00லேருந்து 2க்குள்ளே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து 11 மணிக்கு வந்து நம்ம வந்து கிளம்புறோம். நானும் வந்து கிளம்பிட்டேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருக்கா அந்த சாரீ? வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கட்டிக்கிட்டேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். தம்பிங்களை கூட்டிட்டு போலையான்னு கண்டிப்பா இந்த கேள்வி வரும். அவனை வளகாப்புக்கு சொன்னதுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் போகலான்ட்டு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிறுக்கு பிடிச்சிருச்சு. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டான். இன்னொருத்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. போயிட்டாரா? இப்போதான் போனார். அவரு தான் நான் சொல்லிட்டேன், அவங்க ஆத்தா வரமாட்டார் அவரு. ஓகேங்களா? அது ஒன்று. இவன் ஏன் வரல? நீ ஏன் வரலன்னு சொன்ன சொல்லு. தூங்குறான். வரலைங்களாம்மா, நாளைக்கு காலேஜ் போகணுமாம்மா, நோடி சைன் வாங்கணும், அதனால் எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் வேணும். எப்படி இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்து பார்த்தாதுங்களாம்மா, இன்றைக்கி ரெஸ்ட் வேணும், அதனால் நான் வரல, வெயிலாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு டயர்டாயிரும். இத்தனை காரணம் சொல்கிறாங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? கூப்பிட தானே முடியும். சின்ன குழந்தையா, ஏ வாடா, ஏ வாடா, ஏ வாடா, அப்படியே 2 அடி போட்டு கட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாருங்களேன். பிரியா என் மேலே கோச்சு கூட, தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா நானும் கூப்பிட்டு பார்த்துட்டே வரல. ஓகேவா? சரி, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், வந்துட்டே இருக்கோம். எவ்வாறு உங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு வந்துட்டோம், இந்த கிளம்பிடுறோம். சரி, போகலாம். டைம் பாருங்க, சரியாக 11 மணி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 11 மணி. இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆச்சரியம், வெயில் கம்மியாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு கம்மியாக இருக்கும் போல இருக்கு. போக வந்துரு. ஆமாம், வெயில் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது போகிறதுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும், அந்த வெயிலுக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி பல்லன்னு தெரியும். அது இல்லாமல் இவருக்கு நார்மலாகவே வேர்க்கும், சொல்லவே வேணும். போயிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம வீட்டில் நாங்கள் போகிறதுக்கு? 1 மணி நேரம் தாராளமாக. 1 மணி நேரம் 1 மணி நேரம் தாராளமாக ஆகும். அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஏன்? இல்லை, டிராஃபிக்கை பொறுத்து. சின்ன சின்ன டிராஃபிக் ஆச்சுன்னா, பெரிய டிராஃபிக் கிடையாது, சின்ன சின்ன டிராஃபிக் ஆகும்ல. அதாவது அவங்க வீடு போகிற வழியில் டிராஃபிக்கு, அதை நான் நம்பிட்டோம். சரியா? மண்டபம் போகிற வழியில் அதெல்லாம் என்ன எப்படி டிராஃபிக், யாராலையும் யூகிக்கவே முடியாது. அப்புறம் எங்க கிஃப்ட் எங்க? இதுல தான் இருக்கு கிஃப்ட். இதுல என்ன இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்க தான் போடுவாங்க. ஆமாம், அவங்க தான் போடுவாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு நீங்க அப்படியே கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? இதை பேக் பண்ணி யார் தெரியுங்களா? பெரிய தம்பி தான் பேக் பண்ணி கொடுத்தான். போய் இதை வாங்கிட்டு வந்து கிஃப்ட் கவரில் வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து சார் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. நாங்கள் வந்து சாப்பிட்டோம். என்னென்னா இன்னைக்கு காலைல சாப்பாடு செஞ்சு வெண்டைக்காய் புளி குழம்பு கேட்டாங்க தம்பி. வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு, ரசம் வச்சு, முட்டை வேக வச்சு வச்சாச்சு. மத்தியானம் வேணால் ஆம்லேட் போட்டுக்குவானுங்க தேவைப்பட்டால். அத்தை இல்லை, அவங்களும் பால்வாடி போயிட்டாங்களா, வேணுங்க செஞ்சு வச்சுட்டு வந்தாச்சு. அதனால செஞ்சு வச்சா அவனுக்கு வாய்க்கு ருசியாக தான் கேட்பானுங்க. நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். டேஸ்ட்டுனா அவனுக்கு பிடிச்ச குழம்பா இருக்கணும். நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு பண்ணுங்க, அவனுக்கு பிடிச்சது மாதிரி இருந்தா. இங்கே பாருப்பா, கனகாம்பரப்பூ. கனகாம்பரப்பூ நல்லா நிறைய வச்சுட்டு போகிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து மல்லி முல்லை லைக் பண்ணாம கனகாம்பரத்தை மட்டும் லைக் பண்றவங்க நிறைய பேர். நான்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கையில ரெட்டை சிண்டு போட்டு இப்படி. நான் படிக்கலாம் ரிப்பன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரிப்பன் கட்டுவோம். ரெட் கலர் ரிப்பன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் மார்ச்.
10ஆவதுக்கு ஒரு ரிப்பனு, 11 12க்கு ஒரு ரிப்பனு, 6வது 7வதுங்களுக்கு ஒரு ரிப்பனு, அப்படி ரிப்பன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு தந்தாப்புல மாறும். காலியாத்தான். ஆமாங்க. சரி வாங்க அப்படியே போவோம். நீ அங்க யாரார் வந்திருக்கா, யாராருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஆனால் மேலோட்டமா ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தெரியும். ஏன்னா கான்டாக்ட் பண்ணாங்க, பேசுகிறோம். யார் யார், கோக்கி வரா, காய் சிஸ்டர் வராங்க, மீனா வந்து வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் அக்கா வீட்டில் தான் இருக்கா, பக்கம் தானே. மீனா வருவா. அப்புறம் இன்னும் யாருலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள், அப்புறம் பிரியா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வருவாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்க்க போகிறேன். நீ ஹாப்பி ஃபோனில் தான் பேசுவாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு. ஸோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம்ல. இவர் வேணால் சிஸ்மியா போனப்போ பார்த்தாரு. ஆமாம். ஆனால் வீட்டுக்கு தான் வர சொல்கிறாங்க. அக்கா லீவ் விட்டாங்களே, தம்பிங்களை கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. நாங்கள் தான் இன்னும் போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்படி மீட் பண்ணுறேன். ஆனால் இவங்க வருவாங்க அப்படிங்கிறது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபோன் பண்ணி நாங்களும் வரோம், எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்களா. அப்புறம் நீங்கள் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்க்கா, நீங்கள் இல்லாமல் இருக்கா, நீங்கள் தானக்கா ரொம்ப க்ளோஸ், நீங்கள் போகாமல் இருப்பீங்களா. ஆனால் அதுக்கான பதில் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவே சொன்னா, ஏக்கா நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வரோம், நீங்கள் பக்கம் இருந்துக்கிட்டு நீ இன்னும் வரலையா அப்படின்னா. எல்லாரும் வந்திருப்பா, யாக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு. பார்க்கலாம். ஜாலிதான், ஜாலிதான், ஜாலிதான். என் ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளை விட மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்குறது எனக்கு ஜாலிதான் இருக்கு. இது ஒட்டாது. பாருங்களேன், வீடியோவில் காமிக்கிறேன், எங்கே போய் உட்காந்துக்குன்னு மட்டும் காமிக்கிறேன். உங்கள் அண்ணனை சப்போர்ட் பண்ணுறீங்களே. உங்கள் அண்ணனை வந்து 2-3 நாளைக்கு வீட்டுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு தாட்டி விடுவோம். உங்கள் அண்ணனை வச்சு மேய்ச்சி பாருங்க, உங்களுக்கு தெரியும். மூஞ்சா பேரு அப்போ தெரியுங்க உங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். தம்பிக்கு வந்து ரிசல்ட் எப்போன்னு கேட்டீங்க, மார்ச் 20ன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மாறலாம், அதில் அந்த டேட்டில் கூட வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் மார்ச் 20ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இவரும் அப்படி தான் சொன்னாங்க, மார்ச் 20 தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவரும் அப்படி தான் சொன்னார். பெரிய தம்பி வந்து சொன்னார். பார்க்கலாம். எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. போலாங்களா? அது காங்கேயம் போகிற பிரிவு. ஏப்பா இங்கே விட்டுட்டு இருக்கிற? பெட்ரோல்ப்பா. எதுக்குப்பா இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? பெட்ரோல் அடிக்காம பின்ன தள்ளிட்டு போலாமாப்பா கார் கண்ணாடி பளிச்சுன்னு வச்சினாதான் நல்லா இருக்கு, தெரியும். யாராச்சும் வந்து கதவை கண்ணாடி துடைக்க ஹெல்ப் பண்றீங்களா? வந்து கார் வாங்கிரோம், வண்டி வாங்கிரோம் போயிடலாமே. ஆனா துடைக்க மட்டும். ஆமா, துடைக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். வேணும்னு மட்டும் வாங்கி வச்சுக்கோ. அதுக்கு ஒரு மொடை. இந்த கன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடு. அப்படியே தண்ணி அங்கே நம்ம வீட்டில் அப்படியே ஆறா பெருகுது. இதுதாங்க எங்கேயாவது போகிறதுனா வண்டிக்கு பெட்ரோல் அடித்து வச்சுக்கணும், டயருக்கு காற்று பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடணும். அப்போ தான் சல்லுன்னு வண்டி எடுத்தால் போயிட்டே இருக்க முடியும். பார்த்தீங்களா? இப்போ பெட்ரோல் அடிக்கிற இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகாதா? முடிஞ்சிரும் வளகாப்பே. மணி எத்தனை இப்போவே? 12 மணி முடிஞ்சு. வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம், ஒரு 5 கிலோமீட்டர் காமிக்குது மேப்பில். தெரியுதுங்களா? மண்டபத்து பேர் என்ன பேர் சொன்னாரு? மீனாட்சின்னு என்னமோ சொன்னாரு. அமராவதி பாளையம்னு சொன்னாரு. அமராவதி பாளையமா? நான் மண்டபத்து பேர் நினைச்சுக்கிறேன். அமராவதி பாளையம் ஊரு. அப்ப ஊர்ல ஒரே ஒரு மண்டபம் தான் இருக்கு, இந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் தெரியல. பார்க்கலாம். சரியான சம்பவங்க. இப்போ வளகாப்புக்கு மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் ஆட்டுக்கு நான் வந்து சஸ்மிதா பாப்பா எப்பவுமே அந்த ரெட்டை சிண்டு போடுவாங்க. அந்த சிண்டு போட்டு ஃப்ளக்ஸ்ல போடுவோம். இந்த இடத்துக்கு இவருக்கு டக்குனு காரை கீழே இறக்கிட்டாரு. சரியான சம்பவம். அது சொல்ற வளகாப்பு வெரைட்டி சாப்பாடு போய் கெடாக்கடி சாப்பாடு தான். நான் அந்த ஃப்ளக்ஸ்ல பார்த்தேன்னா அவன் நினைச்சிட்டேன். உண்மையாலுமே இருங்க, நான் போகையில காமிக்கிறேன் அந்த ஃப்ளக்ஸை. பாருங்களேன், இவர் என்ன சொல்றாரு, நீ வளக போற மாதிரி தெரியலடி.
இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் போற மாதிரி இருக்கு. போற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். எந்த மீட்டப் நான் வந்திருக்கேன், எனக்கு கூட்டு போயிருக்கீங்க? இல்ல நீ வந்ததுல மோஸ்ட்லி நான் தான் எல்லா மீட்டப் போயிட்டு இருக்கேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங்ஸ்க்கு நான் தான் போயிட்டு இருக்கேன். உன்னை விட்டு ஓடிடுவேன். இந்த தடவை தான் வந்து 2 பேரும் ஷேர் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. அப்புறம் அக்கா லிப்ஸ்டிக் கொஞ்சம் டார்க்கா போடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அன்னைக்கு ஒரு மினி vlogல. சார் லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஐப்ரோ தான் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். 2 minutes. ஃப்ளக்ஸ். நல்லா இருக்கீங்களா? வீடியோ எடுக்கிற நீ எடு. தாய் கிழவியில் நடித்த மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? அவனை ஸ்டார்ட் நீங்களும் ஹாய் சொல்றீங்க. ஹாய். எல்லாருமே சாப்பிட்டதையோ மாற்றி மாற்றி எங்களையே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு எல்லாம் எலாய்ச்சிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம். நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு பிரியாக்கு வளகாப்பு. நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அவங்களும் கிளம்ப போகிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் வச்சு விட்டாரு அண்ணனா பிரியாவும். எல்லாரும் வீடியோவில் பார்த்துட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து நேரில் பார்த்து அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. தயாராகிட்டாங்க. சரோ நான் ஒல்லியா இருக்கேனா, எப்படி ஒல்லியாகன்னு கேட்குறாங்க. நான் குண்டாகவும் நினைக்கிறேன், குண்டாக இப்படியே இருங்கிறாங்க. அதுதான் இங்கே போயிட்டு இருக்கு. ஓ யார் டயட்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு. டயட்ல தான் இருக்கு. நான் டயட் தானே சான்சர். ஒல்லியா இருக்கிறவங்க இப்படி ஒல்லியா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அப்புறம் ஜூஸ் குடிச்சா ஒல்லியா இருப்பாங்க. நம்மள மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும். கரெக்ட் தானே? அப்படியே இல்லைங்க, அவன் உடம்பு அவ்வளோதான் வராது. 12 மணி கிளம்பிட்டாங்க இவங்க. பார்த்து போங்க, பார்த்து ட்ரை பண்ணி போங்கண்ணா. எதுக்கு இந்த நரி ஊழ விடுது? அண்ணாவே கிளம்பிட்டாங்க. அண்ணன் பாய். ஒரு வழியா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4:49. செம ஃபங்க்ஷன் பயங்கரமா போயிருச்சு இன்னைக்கு. நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நாங்க இருந்து எடுத்துட்டு போவோம்லாம் நினைக்கல.
ஆனா என்னன்னா இதுல ஒரு டிஸ்ட் என்னன்னா ராபர்ட் டீ குடிக்க போலான்னு சொல்லி சொன்னான். அதுலதான் இந்த இதே நடந்துச்சு. இல்லைன்னா அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி இருப்பாங்க, அவங்களும் போயிருப்பாங்க. ஆமா, எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்போம். இந்த டீ குடிக்கலாங்கிற கான்செப்ட் வரவும் தான் நாங்க இப்ப எல்லாருமே வந்தோம், ஜாலியா இருந்தோம். வேணுங்கிறது சாப்பிட்டோங்கிறது ஜூஸ் தான் நிறைய குடிச்சோம். எங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு, டான்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான பிளேஸ்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டோம். ஆளாளுக்கு ஒரு திசையில அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சென்னையில இருந்து வந்தவங்களும் கிளம்பிட்டாங்க, பவானியில இருந்து வந்தவங்களும் கிளம்பிட்டாங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்தவங்களும் கிளம்பிட்டாங்க, மூலூர்ல இருந்து வந்தவங்களும் கிளம்பிட்டோம், ராமநாதபுரத்துல இருந்து வந்தவங்களும் கிளம்பிட்டாங்க, அப்புறம் தொண்டி அங்க இருந்து வந்தவங்களும் கிளம்பிட்டோம். எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து என்னன்னா இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்து முடிச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி சரி இப்போ சரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த vlog வந்து முடிச்சுக்கிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பை.